இன்னைக்கு என்ன வீடியோ போட போறீங்க? இன்னைக்கு உளுந்து களிப்பாவு. சரி, அளவு என்னென்ன பொருள் தேவைன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஒரு இதுக்கு 1/2 கப்பு உளுந்து எடுத்துருக்கேன். சரி. இதுக்கு ஒரு 1/2 கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன். சரி, உளுந்துல பாதி பச்சரிசியா? உளுந்துல பாதி பச்சரிசி. ஆமாம், உளுந்துல பாதி பச்சரிசி. கொஞ்சம் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் சுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சுக்கு பொடி, சுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சரி, கருப்பட்டி ஒரு இதுக்கு இதே அளவுக்கு கருப்பட்டி காய்ச்சி வச்சுருக்கேன், பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். சரி சரி, இப்போ இதை வறுத்துக்கிட்டு காட்டுறேன். சரி, வறுக்கணுமா உளுந்த நல்லா? ஆமாம், லைட்டாக வறுத்துட்டு ரொம்ப வறுக்க வேண்டாம், லேசாக சூடு வந்தால் போதும். தொளி உளுந்து போடலாமா? கருப்பு உளுந்து தான் போடணும், அது இல்லைங்கிறதுனால நான் வெள்ளை உளுந்து வச்சுருக்கேன். கருப்பு உளுந்து போட்டால் தான் நல்லா. கருப்பு உளுந்து இல்லைங்கிறதுனால வெள்ளை உளுந்து செய்யலாம், அதான் வெள்ளை உளுந்து. இந்த அளவுக்கு வறுத்தா போதுமா? சூடு வந்துருக்கணும், சூடு மட்டும் வந்தாங்க. நல்லா வறுக்கணும் இல்லை, சூடு மட்டும் வந்தாங்க. சரி, கொஞ்சமாக தேவையானால வறுத்து செய்யணும். நிறையன்னா மிஷினில் கொடுத்து திருப்பி இருந்துட்டு அப்பப்போ மிஷினில் கொடுத்து திரிக்கிறதுக்கு அளவு சொல்லு. அளவு 1 கிலோ பச்சரிசிக்கு 1/2 கிலோ உளுந்து போட்டு திரிச்சா கலக்கின்னு சொல்லி ஏலக்காவும் சுக்கும் போட்டு திரிச்சிடணும். சரி. அடுத்தது பச்சரிசி. சரி, பச்சரிசி லேசாக வறுத்தா போதுமா? லேசாக மிஷினில் கொடுத்து திரிக்கிறதா இருந்தால் வறுக்கவே வேண்டாம். மிஷினில் கொடுத்து திரிக்கிறதா இருந்தால் வறுக்க வேண்டாம். 1 கிலோ பச்சரிசி, 1/2 கிலோ கருப்பு உளுந்து, நல்லா ஒரு துண்டு சுக்கு, ஒரு 10 ஏலக்காய் போட்டு திரிச்சு வச்சுக்கணும். நல்லா ஒவ்வொரு கப்பு எடுத்து போட்டு டெய்லி கிண்டிட்டாங்க கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு.